சட்டப்பேரவையில் கரூர் பெருந்துயரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் இடையே கடுமையான காரசாரமான வாக்குவாதம், கூச்சல், குழப்பம் அமளிகளுக்கு இடையே நடைபெற்றது. வழக்கமாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசிய பிறகு முதலமைச்சர் பதிலளிப்பது வழக்கம். ஆனால் இப்போது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் முதலிலேயே பேசியதால் கடுமையான கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் நேரலையும் துண்டிக்கப்பட்டதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறினார்கள். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு முதலமைச்சர் பதிலளித்தது தொடர்பாக இபிஎஸ் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பேசியவுடன் பேசினார். அப்போது அவர் இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணம் அதிகாரிகள் முறையான ஏற்பாடுகளை செய்யாததுதான் நெரிசலின் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணம் என்றும், சட்டப்பேரவையில் எல்லாமே தலைகீழாக நடக்கிறது என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசிய பிறகுதான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் முதலமைச்சர் பதிலளிப்பார். ஆனால் இங்கு முதலமைச்சர் பேசிய பிறகு பதிலுக்கு நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று இபிஎஸ் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இப்போது கரூர் பெருந்துயரத்தை வைத்து கூட்டணிக்கு ஆள் சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று, ஊரில் கல்யாணம் மாறில் சந்தனம் என்று எதிர்க்கட்சிகள் செயல்படுகிறது என்று முதலமைச்சர் கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறினார். அதற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததுடன், ஒரே இரவில் நள்ளிரவில் ஏன் பிரேத பரிசோதனை நடைபெற்றது, அங்கு வேலுச்சாமிபுரத்தில் ஏன் அவர்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளித்தீர்கள், உணவு, தண்ணீர் மற்றும் கூட்டம், பல கூட்டங்களில் இது போன்ற பிரச்சனை ஏற்பட்டும் வேலுச்சாமிபுரத்தில் மட்டும் அலட்சியமாக இருந்தது ஏன் என சரமாரியாக பல்வேறு கேள்விகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பினார். அப்போது இரவில் பிரேத பரிசோதனை நடைபெற்றதற்கு காரணம், அங்கு குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஒரே அமரர் அறை இருந்ததால் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று 25 மருத்துவர்கள் 39 உடல்களை 5 மேஜைகளில் வைத்து நள்ளிரவு 1:45 மணியிலிருந்து மறுநாள் பிற்பகல் 3 மணி வரை இந்த பிரேத பரிசோதனை நடைபெற்றது என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்தார். இதேபோல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் பிரேத பரிசோதனை நள்ளிரவில் நடத்தப்பட்டது ஏன் மற்றும் கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இரு தரப்பிலும், எடப்பாடி பழனிசாமி தரப்பிலும் முதலமைச்சர் தரப்பிலும் அமைச்சர்கள் தரப்பிலும் அடுத்தடுத்து வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டதால் கரூர் பெருந்துயரம் தொடர்பாக அங்கு கடுமையான காரசாரமான வாக்குவாதங்கள் நடைபெற்றன. ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளையும் சுமத்தினார்கள். அரசு தரப்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இறுதியாக முதலமைச்சர் இதுபோன்ற துயரம் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு அனைத்து கட்சியினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பின்படி அடுத்த கட்ட செயல்பாடுகளை தமிழக அரசு இந்த சம்பவத்தில் தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும், விஜயின் அந்த பிரச்சார வாகனம் ஊருக்குள் நுழையும் போது கரூர் மாவட்ட எஸ்பி ஒரு பலமுறை வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அந்த வாகனம் முன்னேறி வந்ததுதான் அந்த நெரிசலுக்கு காரணம், உயிரிழப்புக்கு காரணம் மற்றும் உணவு, தண்ணீர், கழிவறை உள்ளிட்ட எந்த வசதியும் தாவேகா நிர்வாகிகளால் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முதலமைச்சர் அவரது உரையில் மிக முக்கியமாக வைத்த குற்றச்சாட்டாக அவர் வைத்தார். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இத்தகைய நெரிசல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த மாவட்ட நிர்வாகம் அதை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் எதையும் மேற்கொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டையும் வைத்தார்கள். இந்த இரு தரப்பினரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைத்ததன் மூலமாக கரூர் பெருந்துயரம் தொடர்பாக இன்று சட்டப்பேரவையில் இரு தரப்பினரும் இடையே கடுமையான கூச்சல், குழப்பம் அமளிகளுக்கிடையே இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓவியா.